ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. இது பத்தி பேசுறதுக்கு, இது பண்றதுக்குலாம். அப்புறம் ஏன் வந்தீங்க? இன்ட்ரெஸ்ட்டே இல்லன்னு எப்படி நீங்க சொல்லலாம்? அப்புறம் எதுக்கு சென்னையில இருந்து கிளம்பி வந்தீங்க? நானே எதுக்கு லீவ் போட்டு உட்காந்துருக்கேன்? நீங்க யார் பிரதர் இதெல்லாம் சொல்றது? இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ நான் வந்துட்டேன் நான் எடுக்கிறேன். என்ன எடுக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? இல்ல ஆப்வியஸா நீங்க வந்து சர்க்கஸ் நடத்துறீங்க அப்படின்றது ஒரு டீம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க தான் வந்து ஒரு டீம ஃபார்ம் அவன் பண்ணி ஏதாவது கோமாளியா இருப்பான் அந்த சர்க்கஸ்ல வேலை பார்க்குறவன். நம்ம சர்க்கஸ்லாம் நடத்தல சார். நம்ம வந்து நீங்க என்ன பண்றீங்க உங்களுக்கு தெரிஞ்சு தான் பண்றீங்களா? இல்ல அது எனக்கு சுத்தமா புரியல. கொஞ்ச நாள் தான் பண்றேன் சார். இல்ல இப்படி சொன்னா இன்டர்வியூ எடுக்கிறதே இன்ட்ரெஸ்ட் இல்ல. இன்னைக்கு என் கூட மிஸ்டர் இந்தியா மிஸ்டர் கார்த்திக் தான் இருக்காங்க. அவரு கூட பல விஷயங்கள் நம்ம டீட்டெயிலா பேசி தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் பிரதர். வணக்கம் எப்படி பிரதர். இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். நல்லா இருக்கேன். ஏன் இதெல்லாம் பண்றீங்க? அதுல இருந்து ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். எதெல்லாம் பண்றாங்க? ஃபர்ஸ்ட் நீங்க யாரு? ஏன் இதெல்லாம் நீங்க பண்ணணும்? என்னோட பேஷன் இது ப்ரோ. நான் நெறைய விஷயங்கள் பண்ணேன். ஃபிட்னஸ்ல இருந்தேன், மாடலிங்ல இருந்தேன். ஸோ என்னோட எஃபர்ட்ஸ்லாம் நெறையா போட்டேன். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா லைஃப்ல வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ் நெறைய டவுன்ஃபால் ஃபேஸ் பண்ணேன். எஃபோர்ட்ஸ் போட்டும் நெறைய டவுன்ஃபால். சரி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ, சரி இந்த விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சோசியல் மெசேஜஸ், சொசைட்டில நடக்கிற விஷயங்கள எடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். சொசைட்டில நடக்கிற விஷயங்கள் பேசுறதுக்கு நீங்க யார்? அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. அதுக்கு சிட்டிசன். அதுனா சரி பேசலாம் அப்படின்ற மாரி இருக்குங்களா? ஜனநாயக நாடு தானே. யார் வேணாலும் பேசலாம்ல. கண்டிப்பா பேசலாம். ஆனா அ அதிலும் நீங்க ஏதாவது கொஞ்சம் பயஸ்டா இருக்கீங்களா? சில விஷயங்கள் மட்டும் பேசுறது, சில விஷயங்கள் பேசாம இருக்கிறது, அந்த மாரி ஏதாவது அப்படிலாம் இல்ல. எது வேணாலும் பேசுவேன். எனக்கு எது கரெக்ட்ன்னு தோணுதோ எடுத்து பேசுவேன் ப்ரோ. சில உங்க Instagram கமெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஆ நீங்க வந்து பாடி பில்டர், மாடலிங் இந்த மாரி இருக்கீங்க. பேசாம நீங்க அதுவே பண்ணுங்க. இந்த மாரி விஷயத்துக்கு உள்ள வராதீங்க. ஆ அப்புறம் உங்கள இருக்க விட மாட்டாங்க. அப்படிலாம் சொல்றாங்க. அதுக்கு நீங்க என்ன மாரி ரியாக்ட் குரோத்ன்னு நான் சொல்லுவேன். இது சைன் ஆஃப் குரோத் தானே. நம்மள வந்து ஒருத்தர் இது பண்ணு அப்படி, இது பண்ணாத, இத பண்ணு அப்படின்னு சொன்னா, அப்ப என்ன அர்த்தம் அது? இன்செக்யூரா ஃபீல் பண்றாங்கன்னு அர்த்தம். இப்ப நீங்க ஆங்கரா இருக்கீங்க. நீங்க ஜோகோல டிஜிட்டல் மார்க்கெட்டரா தான் ஒர்க் பண்ணணும்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? இல்ல நோ பாசிபிள் இல்ல. உங்களுக்கு என்ன ஆசையோ, உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ, அத நீங்க பண்றீங்க. ரைட். நான் வந்து 2018ல இருந்து 2018 வரைக்கும் ஃபிட்னஸ்ல இருந்தேன். அப்புறம் மாடலிங்ல இருந்தேன். அப்புறம் ஐடில ஒர்க் பண்ணேன். இப்ப எனக்கு ஏதாவது புதுசா பண்ணணும் அப்படின்னு தோணுது. 29 வயசு பையன். கொஞ்சம் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் பார்த்துருப்பேன். சரி ஓகே புதுசா இந்த விஷயம் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணது தான் அது. ரைட் ஓகே. அதாவது ஆ இப்போட சமீபத்தில ரீசென்ட்டா ஒரு வீடியோ பார்த்தோம். ஒரு அம்மா வந்துட்டு ஒரு லேடி வந்து ஒரு அம்மாவ தள்ளி விடுறாங்க. ம். அந்த வீடியோ நேத்து முந்தாநேத்து போட்டிருந்தீங்கன்னு நெனைக்கிறேன். அதுக்கு சிம்பாலிக்கா ஒரு 2, 3 அனிமல்ஸ் வீடியோ போட்டு பண்ணியிருந்தீங்க. இந்த மாரி விஷயங்கள் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. பட் இன்னும் சில பேர் பண்ற தப்புக்கள்லாம் அது சுட்டிக்காட்டி பேசும்போது, இது வந்து உங்க சைட்லருந்து நீங்களே இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ண முடியவா? இல்லன்னா இதெல்லாம் பண்றா, ம். அப்பதான் நம்மளும் கொஞ்சம் லைம் லைட்ல தெரிவோம். அந்த மாரி வந்த விஷயமா? இப்ப லைம் லைட்ல தெரியணும் அப்டின்னா, உங்களுக்கு தெரியும் நான் 200K ஃபாலோவர்ஸ் வந்துருச்சு. 100K ஃபாலோவர்ஸ் வந்தோனே யூசுவலா எல்லாம் என்ன பண்ணுவாங்க? இன்னொரு இன்ஃப்ளூயன்சர்ஸோடயோ, இல்ல இன்னொரு நபரோடயோ கொலாபரேஷன்ஸ் பண்ணுவாங்க. கொலாபரேஷன்ஸ் பண்றப்ப என்ன ஆகும்? அவங்க இன்னும் குரோத் ஆவாங்க. 200K வந்ததுக்கப்புறம் 500K ஃபாலோவர்ஸ் இருக்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட கொலாப் பண்ணுவாங்க. நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணலையே. இப்ப 200K எனக்கு கெயின் ஆனது எல்லாமே என் ஸ்கில் செட் வச்சு. நான் பேசுற விஷயங்கள் வச்சு தான். எனக்குன்னு ஒரு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ப்ரோ இத எடுத்து பேசுங்க ப்ரோ, இத எடுத்து பேசுங்கன்னு ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 50, 60 வீடியோ ஷேர் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் என்னால பார்க்க முடியாது. ஏன்னா நான் இப்ப கார்ப்பரேட்லயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு எது அந்த 50, 60 வீடியோல எது எனக்கு பெர்சனலா கண்ல பட்டோனே, ஓகே இத பத்தி பேசணும்னு தோணுதோ, அத தான் எடுத்து பேசுவேன். சரி இப்ப என்னன்னா, உங்க ஃபாலோவர்ஸ வந்து நீங்க எவ்வளோ மதிக்கிறீங்க அப்படின்ற இது வந்துட்டு லைக் 200K நெனைக்கிறேன். அது ம். வந்தோனே நீங்க கோவிலுக்கு போயிட்டு 100K கோவில் 100Kக்கு போனேன். கோயிலுக்கு ம். போயிட்டு அர்ச்சனை பண்ணியிருந்தீங்க ஓகே. பட் அதுவும் கன்டென்ட்டா பார்க்கும்போது சில மேக்கர்ஸ் வந்து இதுவும் ஒரு கன்டென்ட்டா தான் பண்றாரு. அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருந்தாங்க. அத பத்தி என்னங்க? பட் பிளஸ் அந்த ஐடியா நீங்க எது கன்டென்ட்காக பண்ணீங்களா? இல்ல நான் சீரியஸாவே இவங்களால தான் வந்து எனக்கு 100K வரும்னு நான் எதிர்பார்க்கல. எனக்கு குடுத்த குரோத்தே அவங்க தான். ஸோ அவங்களுக்காக உண்மையிலே ப்ரே பண்றதுக்காக. சிம்பிளான ஒரு விஷயம். நான் மத்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் மாரி லூசுத்தனமா கத்திட்டு, ஷார்ட் டெர்ம்ல மேல வந்தவன் இல்ல. என்னோட ஜர்னி வந்து ரொம்ப பெருசு. 2014ல ஸ்டார்ட் பண்ணி 2024 வரைக்கும் எஃபோர்ட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அப்போ இவ்ளோ 10 வருஷம் பண்ணி ஒரு விஷயம் நடக்காதது, லாஸ்ட்டா 6 மந்த்ஸ் பண்ணோனே நடக்குது. அப்ப நான் கிராட்டிட்யூடோட இருக்கணும். கரெக்ட்டா? இப்போ ஏங்கி ஏங்கி கிடைக்கிற பொருளுக்கு தான் வேல்யூ அதிகம். ஈஸியா கிடைச்ச பொருளுக்கு வேல்யூ அதிகமா? கிடைக்காது. அதுவும் இல்லாம நம்ம இன்னும் சொசைட்டில தப்பான விஷயங்கள் எதுவுமே பண்ணல.
இப்படின்னு சொல்லி நான் பண்ணல. புரியுதா உங்களுக்கு? நான் கார்ப்பரேட்ல இருந்துட்டு ஸ்டாண்டர்டான விஷயத்த, ஏன்னா என்னோட கோல் வேற. என்னோட ஆசை என்னன்னா காசு சம்பாதிக்கிறதுக்கோ அதுக்கு இல்லை. உங்களுக்கு தெரியும் லைஃப் ஸ்டைல் எப்படி, நீங்க விசாரிச்சிருப்பீங்க கண்டிப்பா. எனக்கு மணி மேட்ரே இல்லைங்க. இன்ஸ்டாகிராம்ல வந்து தான் நான் சம்பாதிக்கணும் இல்லை. நான் கார்ப்பரேட்ல 5 இயர்ஸா ஒர்க் பண்ணியிருக்கேன் மேனேஜரா. இப்போ எந்த கம்பெனில வேலைக்கு போனாலும் குறைஞ்சது நான் 13 லட்ச ரூபா சேலரி வாங்க முடியும். ஆனா இன்ஸ்டாகிராம்ல நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஸ்டூடியோ செட்டப் எதுவுமே கிடையாது. ஒரு மைக்ல வச்சு பேசுறது தான். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒவ்வொரு விஷயத்தையும் நடக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் எப்படி ஷேர் பண்ணிக்கிறேன். இது மூலியமா என்ன தெரியுமா நடக்கும்? தூய்மை பணியாளர்கள்ல இருந்து வீட்டுல லாம்போகினி வச்சிருக்கிறவங்க வரைக்கும் என் கூட நல்லா பேசுறாங்க, பழகுறாங்க. கார்த்தியா நல்ல பையன் அப்படின்னு ஒரு பேர் எடுத்திருக்கோம். எப்படி? இப்போ வந்து கார்த்தி வந்து வெறும் கார்த்தியா, லைக் மிஸ்டர் அண்ட் கார்த்தியா, இல்லனா இன்ஃப்ளூயன்சர் கார்த்தியா? நான் முதல்ல இன்ஃப்ளூயன்சரே இல்லை. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இன்ஸ்டாகிராம்ல 100K 200K வந்ததுக்கு அப்புறம் இன்ஃப்ளூயன்சர் நினைச்சிடுறீங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஆக்டர் விஜய் சாருக்கு வந்து 15 மில்லியன் ஃபாலோவர்ஸ். அவர் இன்ஃப்ளூயன்சரா? ஆக்டர். ஸோ நான் என்னோட ப்ரொஃபைல் கேட்டகரியில் என்ன வச்சிருக்கேன்? பப்ளிக் ஃபிகர். நான் எனக்குன்னு ஒரு ஃபேஸ் வேல்யூ கிரியேட் பண்ணி, கார்த்தினா இப்படிப்பட்டவன் தான். அவன் ஃபிட்னஸ்லேயே இருந்திருக்கான், மாடலிங்லேயே இருந்திருக்கான், அவனோட லைஃப் ஸ்டைலை இப்படி காமிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு காமிக்கிற ஒரு பப்ளிக் ஃபிகர். ஏன்னா இப்போ பப்ளிக் ஃபிகரும் ரிலேட்டபிள் டு இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்றாங்க. அது தப்பா புரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஓகே. எப்படி நீங்க இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லுவீங்க? ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நம்ம திவாகர் இருக்கார் இல்லையா? ஆமா. ஸோ அவர் இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லுவீங்களா? இப்போ இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்றது வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட்டோ, ஒரு ஹேர் டூவோ, மேக்கப் ப்ராடக்ட் சம்திங், அது எந்த ப்ராடக்டா வேணா இருக்கட்டும், அது வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது, கிரியேட்டிவ் மூலியமா கொண்டு போய் சேர்க்கிறது, அதுவும் இன்ஃப்ளூயன்சர். இன்னொன்று வந்துட்டு ஏதாவது இந்த பொலிட்டிக்கல் ரிலேட்டடா இல்லைனா சமுதாயக்கு ரிலேட்டட் ஏதோ நடக்கிற விஷயங்கள், அதுவும் கொண்டு போய் சேர்க்கிறதும் அதுவும் ஒரு வகையான இன்ஃப்ளூயன்ஸ் தானே அப்படின்ற மாதிரி. ஆனா நான் அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி பண்ணலையே. நான் தான் சொல்றேன்ல ப்ரோ, என்னோட ஜேர்னி ரொம்ப பெருசு ப்ரோ. நான் 2014ல இருந்து டிஃப்ரெண்ட் விஷயம் பண்ணியிருக்கேன். ஓகே. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்டிவாவும் பண்ணியிருக்கேன், அதுல அச்சீவும் பண்ணியிருக்கேன். நான் எதை சூஸ் பண்றேன்றது விஷயம் இருக்கு. இப்போ நான் இப்போ ஃபிட்னஸ் எடுத்து இப்போ நான் ஒரு ட்ரைனிங், இப்போ ஃபிட்னஸ் ரிலேட்டடான கண்டென்ட் போட்டால் நான் ஃபிட்னஸ் ட்ரைனர்னு ஆயிடுவேனா? கண்டிப்பா நான் ஆயிடுவேன். ஏன்னா எனக்கு ஃபிட்னஸ் பேக்ரவுண்ட் இருக்கு. இப்போ நான் போஸ்ட் போட்டுட்டு இருக்க கண்டென்ட்டா என்னவா இருக்கும்? ஃபிட்னஸ் கண்டென்ட்டா இருக்கும். அப்போ ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்னு கூப்பிடுறீங்க. ஆனா நான் ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சரா இருக்கவும் விரும்பல, ஒரு மாடலாவும் இருக்க விரும்பல. இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணி என்னோட லைஃப் ஸ்டைல் இதுதான், நான் இப்படிப்பட்ட கேரக்டர் காட்டுறதுக்கு தான் இதை சூஸ் பண்ணினேன். ரைட். இப்போ சில வீடியோல சில இதுல வந்து நிறைய பேர் உங்க மேல சில குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நான் பார்த்ததில்ல, அதுவும் நான் சொல்லிடுறேன். பட் சொன்னதை வச்சு கேட்குறேன். கொஞ்சம் ஒரு மாதிரி மற்றவங்க திட்டுறாங்களோ கார்த்தியை ப்ரோ, நான் ஒரு விஷயம் செய்யறேன் அப்படின்னா நல்ல மனிதரை வச்சு நான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் நடுவில் சில நபர்கள் எல்லாம் எடுத்து இதே நீங்க உட்காந்துருக்க சோஃபாலேயே உட்காந்து தான் பேசியிருக்கேன். அவங்களும் சொசைட்டியில் தப்பா பண்ணி மேலே வராங்க. அப்படி வரப்ப என்ன ஆகுதுன்னா, உழைப்பை போட்டுட்டு இருக்கேன், வர முடியல. ஸோ இந்த மாதிரி மீடியாவில் நடக்கிற விஷயங்களும் சொசைட்டியில் நடக்கிற விஷயத்தையும் எடுத்து பேசுறது தான் விஷயம். இதுக்கு ஒருத்தன் நெகட்டிவா கமெண்ட் பண்றான் அப்படின்னா, ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எப்போ வரும் அப்படி தெரியுமா? டிபி கூட இல்லாதவன், பேரை ஒழுங்கா வைக்காதவன் வந்து ஏதோ ஒன்று பண்றான் அப்படின்னா நெகட்டிவிட்டி கிடையாது, அது ஒரு பொறாமைன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்று அதிகபட்சம் வரும் ப்ரோ, நெகட்டிவிட்டியும் வரும். ஏன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை அப்ஜெக்ட் பண்றது இன்னொரு பாயிண்ட், ஒரு நபர் இருப்பார், அவர் ஓப்பனா டெக்ஸ்ட் பண்ணார். ஆனா 95% வருது நெகட்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஃபேக் ஐடியில இருந்தவர். ஓகே, மீம்ஸ் பேஜ்ல போறது. இதெல்லாம் எதுக்கு பண்றீங்க? தைரியம் தான் நேர்ல வந்து பேசு. இன்னொரு சிம்பிளான லாஜிக் சொல்றேன். நீங்க 10 நெகட்டிவிட்டி கமெண்ட்ஸ் தான் பாக்குறீங்க, நான் இங்க 1 லட்சம் குட் மெசேஜஸ் டிஎம்க்கு வரதை நான் பாக்குறேன். இப்ப நான் அந்த நெகட்டிவிட்டி எடுத்துக்கணுமா, இல்ல 1000 2000 பேர் எனக்கு பாசிட்டிவா எனக்கு டிஎம் பண்றாங்க அதை எடுத்துக்கணுமா? ஓகே, ஏன்னா அவங்க பேச முடியாத விஷயங்கள ஒருத்தன் உட்காந்து பேசுறான். அதுதான் சிம்பிள் தான். அதுதான் என்ன நெக்ஸ்ட் வீடியோ போட வைக்குது. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, மீடியா சம்பந்தப்பட்ட ஆட்கள் ரொம்ப வந்து குறுக்கு வழியில கொஞ்சம் சீக்கிரமா டாப்ல வந்துடுறாங்க, ப்ராப்பரான ஆட்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து டார்கெட் பண்ணி நீங்க மேல வரீங்களோ, உங்க லைம்லைட்ல நீங்க வச்சுக்கிறீங்களோ அப்படின்ற மாதிரியும் சில அலிகேஷன். அப்படி அவசியமே இல்லை. நான் லைம்லைட்க்கு வந்து என்ன பண்ண போறேன்? நான் லைம்லைட் வரதுனால என்ன ஆக போகுது? எனக்கு இன்ஸ்டாகிராம் வந்து சம்பளம் வருதா? இப்போ நான் இவ்வளோ நபர் பேசி இன்ஸ்டாகிராம்ல ரீச் ஆன மாதிரியே நான் யூடியூப்ல வீடியோ போட்டு சம்பாரிச்சிருக்கலாமே. எனக்கு யூடியூப் சேனல் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? ஆமா. காசு சம்பாதிக்கிறதுக்கு நான் இன்ஸ்டாகிராம் வரல. இத்தனைக்கு நான் 2 lakhs ஃபாலோவர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் என் ஃபாலோவர்ஸ்ட நான் ப்ரொமோஷன் பண்ணலாமான்னு கேட்டுட்டு தான் நான் வீடியோவே போட்டு பார்த்தேன். அதுவுமே ப்ரொமோஷனுக்கு தனியா ஒரு பேஜ் வச்சு தான் பண்ணிட்டு இருக்கேன் தவிர இந்த 2 lakhs பேஜ்ல டைரக்டா அப்லோட் பண்ணல. பேசுறவன் பேசிட்டு தான் ப்ரோ இருப்பான். என்ன ஒரு சிம்பிளான விஷயம், நமக்கு கிடைக்காத ஒரு விஷயம் இன்னொருத்தனுக்கு சீக்கிரம் கிடைக்குது அப்படின்றப்ப அது ஆட்டோமேட்டிக்கா ஹியூமன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பொறாம வரதான் போகுது. நான் அப்படியே எடுத்துட்டு போயிடுறேன். எல்லாம் இப்போ ரீசெண்ட் டைம்ல ஒரு மேட்டர் நடந்தது, பட் அதை நம்ம டீட்டெயிலா பேசிக்க வேண்டாம்.
அதெல்லாம் கூட நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? உங்க வீட்லலாம் அது எப்படி எடுத்துக்கிறாங்க? இல்ல வீட்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் தேவையில்லாத வேலை அப்படின்னு சொன்னது வந்து பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனையில தான். ரீசென்ட் டைம்ல தான். ஏன்னா, நம்ம ஒரு லெவல்ல இருக்கோம். நம்ம ஃபேமிலிக்குன்னு ஒரு ரெப்யூட்டேஷன்ஸ் இருக்கு. நம்ம இப்ப Instagramல நெகட்டிவிட்டி நீங்க சொல்றீங்கல்ல, ஃபேக் ஐடில இருந்து வந்தாலும் பார்க்கிறவங்களுக்கு அந்த நாலேட்ஜ் இருக்காது. கார்த்திய திட்டுறாங்கன்ற மாரி தான். கரெக்ட். ஸோ இதெல்லாம் உனக்கு இது தேவையா? அப்படின்னு கேட்கிற நிலைமை எப்ப வந்ததுன்னா, இந்த ரீசென்ட் கான்ட்ரோவர்சினால தான். நான் இப்போ ரீசென்ட்டா நடந்த விஷயத்த எடுத்துட்டு நான் இந்த மாரி ஸ்டாப் பண்ணிறணுமா? இல்ல நான் கடைசி 6 மாசமா எனக்கு கிடைச்ச அந்த நல்ல பேரு, என் மேல நெறைய பேர் ஒரு லவ் காட்டுறாங்கல்ல, அத நெனச்சுட்டு நான் கன்டின்யூ பண்ணணுமா? நீங்களே சொல்லுங்க. இல்ல ஆப்வியஸா சொல்லணும்னா, நீங்க பேசுறத நெறைய பேர் பார்க்குறாங்க. அது சில பேர் ஃபாலோ பண்றாங்க. கமெண்ட்ஸ்ல நெறைய பேர் பார்க்கும்போது, லைக் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ நான் அந்த அதுதான் விதத்துல இப்போ பார்த்தா ஓகே தான். ரீசென்ட் கான்ட்ரோவர்சி அப்போ ஒரு வீடியோவே போட்டிருப்பேன். யாருக்கும் ஃபேவர் பண்ணி பேசாதீங்க. எந்த நபருக்கும் ஃபேவரிங் பண்ணி பேசாதீங்க. பொது நலமா இருந்து மக்களுக்கு தேவையான விஷயத்த காமனரா எடுத்து பேசுங்க. உங்களுக்கும் அதே லவ் கிடைக்கும். அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இது வந்து ஃபேக்ட் தான் அது. இப்போ ஏதோ ஒரு இஷ்யூ எடுத்து அத நீங்க அட்ரஸ் பண்றீங்க. அ அது ஏதாவது அட்ரஸ் பண்ண அந்த இஷ்யூ ரிலேட்டடா அந்த பெர்சன்ஸ் உங்கள கான்டாக்ட் பண்ணி, இந்த மாரி எனக்கு உங்க சேனல்ல இருந்தா எனக்கு ஒரு பையன் கால் பண்ணானே. அந்த பையன் பேரு கூட நம்ம அந்த போர்ட தூக்கிட்டு. தமிழ். வந்து எனக்கு பெர்சனலா இந்த த்ரெட் அதெல்லாம் வராது ப்ரோ. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இல்ல பாசிட்டிவான வேல. அதாவது நெறைய பேர் பாசிட்டிவா டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பரா இந்த மாரி பேசியிருக்கீங்க. என்னோட இஷ்யூ நீங்க அட்ரஸ் பண்ணியிருக்கீங்க. தேங்க் யூ. அது மாரி சப்போர்ட் பேச நெறைய நெறைய பேர் நெறைய. பண்ணியிருக்காங்க. ஏன் சின்மயி மேம் எடுத்துக்கோங்க. ஓகே. அவங்க கமெண்டே பண்ணியிருப்பாங்க. டிஎம்ல தேங்க்ஸ் சொன்னாங்க. ஓ. கௌரி கிஷான் மேம், தேவயானி மேம் இருக்காங்கல்ல. தேவயானி மேம் வந்து என்னோட வீடியோ கொலாபரேஷனே பண்ணியிருக்காங்க. ஓ. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, செலிபிரிட்டி இப்ப நீங்க கூட சொல்லலாம். நீங்க செலிபிரிட்டி எடுத்து பேசினாலும் உங்களுக்கு ரீச் கிடைக்குது. எத்தனையோ பேர் தானே செலிபிரிட்டி எடுத்து பேசினாங்க. அது ஒண்ணு. சரின்னு ஃபாலோவர்ஸ்க்கு நெறைய விஷயம் பேசியிருக்கேன். ஒரு பொண்ணு, ஒரு பையனுக்கு. ஸோ அவங்கலாம் எனக்கு ரொம்ப கிராட்டிட்யூடா இந்த மாரி டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ ஷவுட் அவுட் பண்ணதுக்கு அப்படின்னு. இன்ஃபாக்ட் இன்னொன்னு என்னன்னா, நெறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் எல்லா ஃபாலோவர்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுவாங்களான்னு தெரியல. நான் பண்ணுவேன் உட்காந்து. ஏன்னா லாஸ்ட் 1½ வருஷம் வேலைக்கே போகலல்ல. வீட்லயே தான் உட்காந்துருக்கேன். அதனால காலைல 9:00 எந்திரிச்சேன் அப்படின்னா, என்ன கன்டென்ட் போடலாம்ன்னு யோசிப்பேன். நேத்து போட்ட வீடியோக்கு எத்தன பேர் ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி, மெசேஜ் ரெக்வெஸ்ட்லாம் அக்செப்ட் பண்ணி ரிப்ளையும் பண்ணுவேன். இப்ப கூட சமீபத்துல எங்க சேனலுக்கு வந்து நீங்க ஒரு ரெக்வெஸ்ட் குடுத்திருந்தீங்க. அந்த அவர் பையன் பேர் நான் மறந்துட்டேன். மலை ஏறாரு இல்லையா? ஆமா. கோயில் அவர் கூட பண்ணலான்ட்டு. அந்த மாரி கூட நீங்க பர்சனலா ஹெல்ப்லாம் அதான் பண்றீங்க. ப்ரோ. இப்போ நான் என்னன்னா, இந்த மாரி விஷயங்கள்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணணும்னு நான் நெனச்சிருந்தேன். எப்படி ஒரு கார்ப்பரேட் கம்பெனில ஜாயின் பண்ணி, நமக்குன்னு ஒரு சேவிங்ஸ் சேர்த்துட்டு, ஃபேமிலிக்கு கொஞ்சம் வச்சுட்டு, தாத்தா பேர்ல ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன் என்ஜிஓ. அது மூலியமா பண்ணணும். நெறைய பேர் நான் பாலிடிக்ஸ்ல இருக்கேன். சிலர் டிஎம்கேன்றாங்க, சிலர் ஒரு உண்மையா சொல்லவா? எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு என்னன்னா, ஒரு பிரயோஜனமான வாழ்க்கைய வாழணும். காசுனால எங்க குடும்பமே பிரிஞ்சு போச்சு. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ரூ. 1,00,00,000வா? இல்ல நல்ல பேரான்னு கேட்டா, எனக்கு ஒரு நல்ல பேர் தான் வேணும்னு சூஸ் பண்ணேன். எல்லாமே இருந்து ஒண்ணுமே இல்லாம பிரிஞ்சு போனதுனால, சின்ன வயசுலயே இந்த காசுன்ற ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. புரியுதா? ஸோ அப்ப லைஃப்ல காசு தாண்டி என்ன வேணும்? ஒரு நல்ல நேம். அந்த நேம் அப்படியே என் பையனுக்கு அடுத்த ஜெனரேஷன்ஸ் குடுத்து, ஒரு டீசென்ட்டான ஒரு நேமோட போணுன்றது தான் கோல். அத நான் இப்போ நல்லது பண்ணணும் அப்படின்னு நெனச்சு பண்றதுக்கும், இப்ப கேபிஒய் பாலா நல்லது தான் பண்றாரு. எத்தன பேர் அவர கான்ட்ரோவர்சி பண்ணீங்க? அதே அவர் ட்ரஸ்ட்ட ஸ்டார்ட் பண்ணியிருந்தா யாராவது கேட்டுருப்பாங்களா? என் தாத்தா தெவசம் ஜூலை 7ன்னு நெனைக்கிறேன். அப்பயே போயி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன். சர்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ அது மூலியமா பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. சரி ஃபர்ஸ்ட்டு இந்த கொண்டரங்கி மலை தம்பி அந்த பையன் மொதல்ல என்ன கூப்பிட்டான். எப்பன்னா ஒரு 3, 4 மந்த்ஸ் முன்னாடி கூப்பிட்டான். அப்ப நான் ரீசென்ட்டா நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த ஜிபி முத்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒண்ணு பண்ணி ஒரு ப்ராஜெக்ட்காக வெயிட் பண்ணனால என்னால முடியல. ஏன்னா கரெக்ட்டா இருக்கும். காலேஜ் ஜிம், டயட் அப்படின்னு. சரி இப்பதான் ஒண்ணுமே இல்லையே. இந்த வருஷமும் ஃபெயிலியரா? சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். போய் அந்த பையனுக்கு ஒரு கவரேஜஸ் குடுத்துட்டு, நெறைய உங்க இன்னொரு சேனல் இருக்கும். அந்த சேனலுக்குமே நான் வந்து கேட்டிருந்தேன். இந்த மாரி நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ணிருந்தேன். ஸோ இந்த மாரி திறமையான நபர்கள கண்டுபிடிச்சு தூக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இது ப்ரொமோஷன் அந்த பையன் எனக்கு ரூ. 1 கூட தரல. ரூ. 10,000 ஒண்ணும் குடுக்கல. இது கொலாபரேஷன்னு கூட சில பேர் சொல்லலாம். ப்ரொமோஷன்னு சொல்லலாம். அப்போ என்ன தெரியுதுன்னா, நான் வளர வளர கீழ இருக்கிற நபர்கள வளர்த்து விட்டா என்ன நடக்கும்னா, எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நடக்கும். புண்ணியமும் நடக்கும். நான் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேனே. அப்ப இன்னொருத்தர் குடுக்குற காச நான் எதுக்கு வச்சுக்கணும்? பெரிய பெரிய ப்ராடக்ட்ட நான் பண்றதுக்கு கீழ இருக்கிறவங்கள தூக்கி விட்டா, இப்ப அதுதானே யாருக்கும் கிடைக்க மாட்டேங்குது. ம். இப்போ ஒண்ணும் இல்ல. ஒரு 2,00,000 சப்ஸ்கிரைபர் இருக்க Instagram பேஜ்ல ஒரு ப்ராடக்ட்டையோ, ஒரு வீடியோ கொலாபரேஷன் பண்றப்போ குறைஞ்சது 20,000, 25,000 கேட்குறீங்க. எல்லாரும் கேட்குறாங்க.
அப்ப நான் ஒருத்தனை வளர்த்து விடுற ரியல் டேலண்ட்டை தூக்கி விட்டேன்னா அவனுக்கு நல்ல சந்தோஷப்படுவான்ல. அவன் எவ்வளோ ஒரு கிராட்டிடியூடோட டெக்ஸ்ட் பண்ணியிருந்தான்னு பார்த்தா, நீங்க அந்த மெசேஜை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் ப்ரோ லைஃப் இதுதான். ஏன்னா நான் 10 வருஷமா கஷ்டப்பட்டு ஒரு கைடன்ஸ் இல்லாம என்ன அப்லிஃப்ட் பண்றதுக்கு ஆள் இல்லாம துடிச்சிட்டு இருந்தேன் தனியா. அது பேக்கப் வீட்ல அம்மா சப்போர்ட், ஃபினான்ஷியலா சப்போர்ட் இருந்தனால என்னால 10 வருஷம் இதுக்கு எஃபோர்ட்ஸ் போட முடியுது. ஆனா அந்த பையன் பாருங்களேன், கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு அதான் ஆசை. அதை என் தாத்தாவோட ட்ரஸ்ட் மூலியமா பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. இது பத்தி பேசுறதுக்கு, இது பண்றதுக்குலாம். அப்புறம் ஏன் வந்தீங்க? இல்ல இப்படி சொல்லும்போது தான் எனக்கு இன்னும் ரொம்ப ஒரு மாரி இதுவா இருக்கு. இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு எப்படி நீங்க சொல்லலாம்? அப்புறம் எதுக்கு சென்னையில இருந்து கிளம்பி வந்தீங்க? நானே எதுக்கு லீவ் போட்டு உட்காந்துருக்கேன்? ஏன்னா சில விஷயங்கள டைரக்ட்டா கேட்கணும் அப்படின்ட்டு தான். அப்ப கேளுங்க. நீங்க யார் பிரதர் இதெல்லாம் சொல்றது? இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ நான் வந்துட்டேன் நான் எடுக்கிறேன். என்ன எடுக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? ஏங்க, மக்கள் வந்து நெறைய பேரு நெறைய விஷயங்கள்லாம் சொல்றதுக்கு, அது நீங்க ஏன் சொல்லணும்? நீங்க இது நான் பண்ணணுமா? சொல்லுவேங்க. ஏன்னா ஒரு விஷயத்த சொல்றேன் 10 பேர் பிடிக்கலன்றான், 100 பேர் பிடிச்சிருக்குன்றான். நான் அந்த 100 பேருக்கு பேசுவேன். 10 பேர் கஷ்டப்பட்டா எனக்கு கவலையே இல்ல. இல்ல அந்த 100 பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்துட்டு நீங்களே ஒரு டீம் செட் பண்ணி தான் அந்த 100 பேர் வந்து நீங்க பண்றீங்க. நான் இங்க சர்க்கஸா நடத்திக்கிட்டு இருக்கேன் 100 பேரு. நான் உட்காந்து வாசப்படியில உட்காந்து பேசுறேன். அது எப்படி ஒரு டீம் ஆகும்? இல்ல ஆப்வியஸா நீங்க வந்து சர்க்கஸ் நடத்துறீங்க அப்படின்றது ஒரு டீம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க தான் வந்து ஒரு டீம ஃபார்ம் அவன் பண்ணி ஏதாவது கோமாளியா இருப்பான் அந்த சர்க்கஸ்ல வேலை பார்க்குறவன். நம்ம சர்க்கஸ்லாம் நடத்தல சார். நம்ம வந்து மக்களுக்கு தேவையான விஷயத்த கரெக்ட்டா எடுத்து பேசிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். அப்ப நம்ம கோமாளித்தனம் எதுவும் பண்ணலையா அதுல? நம்ம என்ன ஏதாவது ஒண்ணு சொல்லுவோம் கோமாளித்தனம். நெறைய இல்ல நீங்க பண்ற வீடியோங்கள்லாம் அப்படிதான் இருக்கு. அந்த மாரி தான் போயிட்டு இருக்கு. நீங்க பண்ற விஷயங்கள் எல்லாமே. எத சொல்றீங்க? எது கோமாளித்தனமா போகுது? எல்லாமே இருக்கட்டும் பிரதர். நீங்க பண்ற வீடியோஸ் ஆகட்டும், எல்லாமே நீங்க அந்த மாரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இது யாருமே உங்களுக்கு ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவே இல்லையா? நீங்க பண்ற நீங்க என்ன பண்றீங்க உங்களுக்கு தெரிஞ்சு தான் பண்றீங்களா? இல்ல அது எங்களுக்கு சுத்தமா புரியல. தெரிஞ்சனால தான் பண்றேன் பிரதர். இல்ல இப்படி சொன்னா இன்டர்வியூ எடுக்கிறதே இன்ட்ரெஸ்ட் இல்ல.